ஓம் சக்தி. உலகமெல்லாம் சக்தி நெறி ஓங்க வேண்டும். ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும். சாதாரண ஜனங்கள் மூட்டை மூட்டையாக தர்மத்தை பற்றி பேசுவார்கள். ஆனால் எள்ளளவேனும் அதன்படி நடக்க மாட்டார்கள். ஞானியோதனது வாழ்நாள் முழுவதும் தர்மத்தையே கடைப்பிடித்து நடப்பினும் அதை பற்றி சிறிதும் வெளியே பேச மாட்டான். சாஸ்திரங்களெல்லாம் இறைவனை அடைய வேண்டிய வழியைத்தான் காட்டுகின்றன. ஒரு தரம் வழி தெரிந்துவிட்டால் அப்பால் சாஸ்திரங்களினால் என்ன உபயோகம்? முதலில் உன் உள்ளமாகிய கோவிலில் இறைவனை பிரதிஷ்டை செய். முதலில் அவனை உள்ளபடி அறிந்து கொள். பிரசங்கம் உபதேசமுள்ள யாவையெல்லாம் பிற்பாடு ஆகட்டும். மாம்பழம் ஒன்றை இறைவன் நிவேதனமாகவோ வேறு நல்லுபயோகமாகவோ விநியோகிக்கலாம். ஆனால் ஒரு தரமாயினும் அது காக்கையால் கொத்தப்பட்டு விட்டால் ஒன்றுக்கும் உதவாமல் போய்விடும். அதுபோல மனம் அசுத்தமடைவதன் முன்னம் உலக ஆசைகளாகிற அசுத்தங்கள் அவர்களை தீண்டுவதன் முன்னம் சிறுவர் சிறுமியர்கள் இறைவன் சேவைக்கு அர்ப்பணம் செய்யப்பட வேண்டும். உலக இச்சைகள் ஒரு தரம் அவருடைய மனதிற் புகுந்துவிட்டாலும் இந்திரிய சுகங்களாகிய தீய நிழல் அவர்கள் மீது ஒரு தரம் பட்டுவிட்டாலும் அப்பால் அவர்களை எப்போதும் தர்ம வழியில் செல்லும்படி செய்வது மிகவும் கடினமாகும். சாத்வீக, ராஜச, தாமச பூஜைகளின் வித்தியாசம் என்ன? வெளிப்பகட்டும் அகங்காரமும் இல்லாமல் முழு மனதோடு பூஜை செய்பவன் சாத்வீக பக்தன். வீடுகளை அலங்கரிப்பது, பாட்டு கூத்து இவைகளுடன் படாடோபம் பண்ணுவது, வெகுவாக பணம் செலவிட்டு பஞ்சபஷ்ய போஜனம் செய்விப்பது ஆகிய இவைகளுடன் இறை ஆராதனை செய்பவன். ராஜச பக்தன் பலிபீடத்தில் நூற்றுக்கணக்கான ஆடு கோழிகளைக் கொன்று மது மாமிசத்தை நிவேதனம் செய்து ஆடிப் பாடுவதிலேயே கருத்துடையவனாக இருப்பவன் தாமச பக்தனாவான். மனிதர் பார்க்காமற் போனாலும் இறைவன் பார்க்கிறான் என்று நம்பி தனியாக இருக்கும்போது எவனொருவன் ஒரு பாவத்தையும் செய்வதில்லையோ அவன்தான் வாஸ்தவமான தர்மவானாவான். ஓம் சக்தி.